ஸோ வணக்கங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லிம்போ கேம் பிளே பார்ட்டு 2 or 3 தெரில. ஸோ லிம்போ கேம் பிளே பார்ட் 2 அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ட் 2 போட்டாச்சுல, சரியாக தெரில. சரி வாங்க, நான் இன்ட்ரோவில் வச்சுட்டு இருக்காமல் வீடியோக்குள்ள போல எந்த பார்ட்னே தெரியாமல் உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்துட்டு போயிடலாம், ஓகேங்களா? இன்ட்ரோ ரெடி பண்ணிட்டியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்துட்டு பண்ணலை, இனிமேல் தான் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்துட்டு இன்ட்ரோவை காணோம். ஓகே வாங்க, நான் போன வாட்டி அங்கே தான் இருந்தேன், எப்படி இங்கே வந்தேன்னு தெரியல. வரேன்டா ஏறி போய் விரிச்சு. ஸோ இது போன வீடியோவில் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்தோம் பார்த்திங்களா, அது மாதிரி வந்து இங்கே கயிறு இருக்கும், அதை அப்படியே பிடிச்சி அப்படியே தொங்கி இங்கே வந்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோ பின்னாடி வந்து என்னன்னு தெரியல கைஸ், ஏதோ ஒரு மாதிரி ஏடா சவுண்டு கேட்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி காதிலே கேட்க முடியாத இரிட்டேட்டிங் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குது. ஐயோ என் மேலே எதுவோ விழுத்து, காப்பாற்றுங்கடா போட்டு தள்ளிட்டானுங்க கைஸ். பேக்ரவுண்டில் எனக்கே அப்படி தான் இருக்குது. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ அதனால் எனக்கே லைட்டாக இரிட்டேஷன் ஆகுது. அதான் கொஞ்சம் வீடியோவில் சம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் இருந்தால் மன்னித்து விடவும், ஓகேங்களா? ஸோ வாங்க அப்படியே வந்துட்டு நம்ம வந்து அப்படியே போயிட்டே இருப்போம். ஓகே, அதை ஃபஸ்ட்டு வந்து தள்ளி விட்டுருங்க, ஏன்னா அது வந்துட்டு நம்ம இப்போ நம்ம தலையில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால் நம்மளோட இஷ்டத்துக்கு வந்துட்டு போக முடியாது. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு தள்ளி விட்டுட்டு திரும்பவும் இதை வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு போய் இதுக்கு மேலே குதிச்சு. ஓகே கைஸ் வாங்க, இப்போ வந்துட்டு தலையில் ஏதோ ஒன்று, அது என்னன்னு தெரியல, மைண்ட் கண்ட்ரோலாக என்னென்னு தெரியல, தலையில் ஏதோ ஒன்று நம்மளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ வாங்க அப்படியே வந்துட்டு போவோம். நெஞ்சம் உண்டு நெருமை உண்டு ஓடு ராஜா, நிரம்பரும் காத்துடுது பாரு ராஜா. ஓகே, நம்ம அப்படியே வந்துட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இங்கே வெயிலாக இருக்குது, ஆனால் நான் எப்படி சொல்கிறது, என்னது இது, என்ன கருமண்டா இது, ஏதோ ஒன்று வச்சுருக்கானுங்க. ஓகே வாங்க, இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். அப்படியே இது மேலே குதிச்சு அப்படியே இது மேலே பின்னாடி வேறு இந்த ஃபேனு தான் இங்கே டொக்குன்னு சவுண்டு கேட்குது. ஸோ என்னென்னா இந்த வெயில் காலம் ஈவினிங்கு, அதாவது நான் இப்போ வந்துட்டு நைட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம். ஸோ நைட்டு இல்லை, ஈவினிங்கா மார்னிங்னு பார்த்தேன். அதான் கேஸ், ஒரு 7 மணின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு 11 மணி அது மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்தால் கூட எப்படி சொல்கிறது, அப்படி இருந்தால் கூட இங்கே கொஞ்சம் லேகுன்ற மாதிரி கொஞ்சம் வேர்வை, அதனால் ரொம்ப ஒரு மாதிரி வேர்க்குது. அதான் ஏன்னு தெரியல. நல்ல வேலை அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். ஸோ வாங்க அப்படியே வந்துட்டு குதிச்சுட்றா கைக்குள்ள. ஐயோ காலை அப்படியே தனியாக வெட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டு. ஓகே 3, 2, 1 குதிச்சாச்சு. ஓகே வாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இங்கே ஏதோ ஒரு மலையா என்ன கருமன்னே தெரில. இது இந்த இரும்பு கைஸ், இரும்பு அப்படின்னு தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல. அப்படியே இதை வந்துட்டு இந்த சீசா மாதிரி அப்படியே வந்துட்டு போவோம். ஓகே, இப்போ வந்துட்டு எப்படியாவது மேலே குதிச்சாச்சு கைஸ். ஓகே வாங்க, இப்போ வந்து குதிச்சு
ஆமாம், இங்கேருந்து அங்கே போக முடியுமா? ஓகே, இங்கே ஒன்று பின்னாடி ஏதோ ஒன்று இழுக்கிற மாதிரியே இருக்குது கைஸ். வாங்க, இதை அப்படியே இழுத்துட்டு, ஓ இது மேலே போக முடியுமா? ஓகே வாங்க, அப்படியே வந்துட்டு நம்ம போவோம். நெஞ்ச மூண்டு நெருமையுண்டு ஒரு ராஜா நேரம் வரும் காத்து இருந்து போகிற ராஜா. இப்போ என்னத்துக்கு இதை சம்மந்தம் இல்லாமல் இந்த பாட்டை பாடுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம லிம்போ ஹீரோ ஓடிட்டுருக்கான்ல, அதனால். ஸோ இங்கே ஏதோ லிஃப்ட்டு மாதிரி அப் அண்ட் டவுனுன்னு ஏதோ ஒரு ஏரோலாம் வச்சுருக்கானுங்க. எதுக்குன்னே தெரில. இப்போ வந்து இந்த ஏரோ ஓகே, இது வரைக்கும் இழுக்க முடியுமான்னு பார்த்தேன். ஸோ இழுக்க முடியல. நானாக இருந்தால் அங்கே இழுத்துன்னு போயிருப்பேன்டா. இவனும் இருக்கானே நோஞ்சானா. ஓகே, இது என்னது? ஓ கைஸ், இது வந்து ஒரு லிஃப்ட்டு. சூப்பர் போர்டு. இப்போ வந்துட்டு வாங்க, இந்த இதை எடுத்து நம்ம வந்துட்டு போவோம். ஓகே கைஸ், கடந்து வந்தாச்சு. ஸோ வாங்க, இப்போ வந்துட்டு இப்போ இங்கே ஒரு லிவர் இருக்குது. இந்த லிவர் எதுக்குன்னு தெரியல. மழை வராதுக்கா என்னடா நடக்க போகுது? ஓ மேலே வந்து கயிறு வருதுக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு ஓடி போய் இதில் வந்து தொங்க முடியல கைஸ். ஸோ அது என்ன, அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பாக்ஸ், அதை எப்படியாவது வந்து எடுத்துகிட்டு வரணும். ஐயோ என்னடா இவன் தொங்குறான், பாக்ஸ் எடுத்துகிட்டு வரனா தொங்குறான். ஓகே, தள்ளு 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 தலை தலை குதி 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 குதிச்சிடு. பாக்ஸு மேலே போயிடுறா. ஓகே கைஸ், போக முடியல. நிறைய வாட்டி வந்து குதிச்சு வந்துட்டு பார்த்தேன். ஸோ வந்துட்டு போக முடியல. எப்படியாவது தள்ளி போக முடியல கைஸ். அப்படியே தள்ளிட்டு அப்படியே மேலே போய் திரும்ப பின்னாடி வந்து ரிவர்ஸ் கியர் போட்டு ஃப்ரண்ட் கியர் போட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியல. நானே ஏதோ உளறிக்கிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு எனக்கு வந்து இதையும் வந்துட்டு இழுக்க முடியும்ல. ஓகே, இது வந்துட்டு ரொம்ப தூரம் இழுக்க முடியல கைஸ். ஏன்னா உனக்கு இந்த கேமை பற்றி எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும்ட அப்படின்னு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சொல்கிறது வந்துட்டு என் காதில் வந்து கேட்குது. ஸோ ஏன்னா என்னடா பாட்டு பாடிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஆடிட்டு இருந்தேன் கைஸ். என்னால் திரும்ப ஃப்ரெண்டுன்னு ஆரம்பிச்சிட்டாண்டா டேய் அப்படின்னுட்டு உங்களுக்கு வந்துட்டு புரியும். நான் வந்துட்டு போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஃப்ரெண்டு ஆடிட்டு இருந்தான், அதனால எனக்கு இந்த கேமை பற்றி கொஞ்சம் தெரியும் அப்படின்னு. ஓகே, இது மாதிரி இப்போ வந்து தள்ளிடுச்சு. அதனால் எனக்கு இந்த கேமை பற்றி கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த கேமை பற்றி ஒன்றுமே தெரியாமல் தான் ஆடுறேன். சிலது மட்டும் ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா யூடியூப்பில் பார்த்துப்பேன். சிலது என்னென்ன கஷ்டமாக இருக்கும்னு இந்த யூடியூப்கிட்டே போய் பார்த்து அது பண்ணிப்பேன். அதில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா, என்னடா என்னென்ன சொல்கிறா பார்த்தீங்களா, கம்பி கட்டுற கலையை தான் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்கிறது கேட்குது. இருந்தாலும் இதான் உண்மை. என்னது, ஏதோ ஒரு பட்டன் இருக்குது முன்னாடி. சரி வாங்க போவோம். ஓ அங்கே மேலே டப்பா கை. ஓகே, இது என்னத்துக்கு? ஓ மேலே போகணும், அந்த இது வர்றதுக்குள்ளே மேலே போகணும். ஐயோ மண்டை தனியாக பொழந்துக்குச்சு. அவங்க இந்த லிங்கோ ஹீரோ அணி அனுபவிக்கக்கூடாத வழியெல்லாம் அனுபவிக்கிறான். என்னடா பண்ண அவன் உங்களுக்கு? அவன் பாட்டுன்னு கேமோட ஹீரோவாக தான்டா இருக்கான். ஏன்டா உங்களுக்கு இவ்வளோ வன்மம் அவன் மேலே? அவனே பாவங்க, ஏதோ ஒரு மன உடச்சலில் இருக்கான். ஐ மீன் ஏதோ ஒரு அந்த கேமை எப்படியா முடிச்சிருவாப்பா அப்படியே ஒரு மன உடச்சலில் இருக்கான். அவனை கொண்டு போய் போட்டு தள்ளுறான், மறுபடியும் போட்டு தள்ளுறானுங்க இவனுங்கெல்லாம். ஐயோ அந்த போட்டு பார்க்க வச்சுட்டாருங்க. அப்பா நல்ல வேலை. உங்களுக்கு வந்து அந்த கட் பண்ணுறது எங்கே கட் பண்ணுற மாதிரி டச்சின்னு அமைச்சிருப்பானுங்கன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். பயந்தாங்க ஒரு செகண்ட். நல்ல வேலை ஒன்றும் பண்ணலை. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். பாவம் கைஸ்.
ஆனால் இவன் வந்துட்டு ஒரு ஒன்று தான் தம்பி. என்னன்னா நெவர் கிவ் அப். அதாவது என்ன அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி யாருக்கா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு இதோட ஃபஸ்ட்டு மிஸ்ஸு இதோட நிற்கலாம் பாருங்க. இவன் தாங்க உண்மையான வீரன். சரி வாங்க இப்போ வந்துட்டு ஓகே கைஸ் வந்துட்டேன்டா ஆயம்மாடா யூ. அதாவது என்னடா இப்போ சவுண்டு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளாஸ்க்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டீல் பாட்டில் அது வந்துட்டு அப்படியே எப்படி சொல்கிறது தெரியாமல் தட்டி விட்டேன். சரி வாங்க இப்போ வந்துட்டு கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு ஏணி இருந்துச்சு, அது மேலே ஏறி வந்தால் கைஸ் இது வந்துட்டு இது தான் கைஸ் நான் யூடியூப்பில் பார்த்தேன். என்ன அப்படின்னா இங்கே ஒரு பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு பூச்சி, அந்த பூச்சியை பிடிச்சி மேலே போகணும். இப்போ நம்மளை பார்த்தாலே பறக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சி எப்படியாவது மேலே போகணும். ஓகே பொறுமையாக போவோம். ஓகே பூச்சிக்கு தெரியுமா ஓகே கைஸ் இப்போ வந்து இது எப்படியாவது வந்துட்டு பிடிக்கணும். ஓகே வாங்க இது வந்துட்டு போக மாட்டேங்குது, நம்ம கொஞ்சம் தூரம் போவோம். ஓகே ஓகே திரும்பவும் மெதுவாக போய் யாரா அவன் திரும்ப வருவானா. சரி ஓகே கைஸ் வாங்க. ஐயோ பூச்சி வேறு கேவலமாக கேட்குது. சரி வாங்க நமக்கு போய் ஆகணுன்னா வேறு வழி இல்லை. ஏணியை வேறு உடச்சி வச்சுருக்கானுங்க கைஸ், இல்லைன்னா போயிருக்கலாம். ஓகே பொறுமையாக போவோம், பொறுமையாக மெயின்டைன் பண்ணி. ஓகே இப்போ வந்துட்டு பொறுமையாக போவோம். ஓகே லெட்ஸ் கோ. புடிடா காலை போடுறேன். பூச்சி என்ன மன்னிச்சிடு. ஓகே கைஸ் இப்போ வந்து பூச்சியோட காலை வந்துட்டு உடச்சி அதை துன்படுத்திட்டோம். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு அதான் அந்த விலங்கை வந்துட்டு துன்படுத்தி அழுவ வச்சாச்சு. ஸோ இதையும் வந்துட்டு நான் ரொம்ப ஹார்டான இது என்ன லெவல் என்ன அப்படின்னு வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு போட்டு பார்த்தப்போ இதுவும் ஒன்று. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கட் பண்ணிடுறேன், ஏன்னா இது வந்துட்டு சரி வேணாங்க எதுக்கு கட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதே கொஞ்சம் தான். சரி வாங்க. சரி கைஸ் உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்காக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக கட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு திரும்ப ஃபோட்டோ விட்டுட்டேன். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு முன்னாடி தள்ளி, அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா முடியலை. அதாவது அங்கே ஒரு சுவிட்ச் பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஆன் பண்ணிட்டு ஒரு டயர் ஒன்று வரும். அந்த டயரு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்படி தள்ளணும். இப்போ வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி இழுத்து தள்ளு அப்படின்னு வந்துட்டு இழுத்து. ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அது எப்படி சொல்கிறது, அது வந்துட்டு எப்படி ஐயோ போச்சுடா. நானே இவனை கொண்டுருவேன் போல கைஸ். ஒழுங்காக அந்த லேடரில் ஏறி இருக்கலாம். அப்படியே பெரிய எப்படி சொல்கிறது, பெரிய அயன்மேன் மாதிரி கீழே இருந்து குதிசம் பாருங்க, சூட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி. அதான் பெரிய அயன்மேன் மாதிரி நினைப்போ அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து கேட்குது. நீங்கள் சொல்கிறது வந்துட்டு எனக்கு கேட்குது. ஸோ என்ன பண்ணுறது, என்ன சொல்லுவேன் என்ன ஆச்சு அப்படின்னா நான் பாட்டுன்னு சவனேன்னு போயிட்டு அந்த டயரை கூப்பிட்டு வந்துட்டு நான் அந்த டயரை பார்த்துட்டே வந்தேன். ஸோ அதனால வந்துட்டு இங்கே வந்துட்டு குதிச்சு. ஓகே கேஸ் இப்போ வந்துட்டு என்னென்னா இந்த டயரு ஐயோ போச்சுடா. ஸோ இந்த டயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயரை வச்சுட்டு
இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த கிஃப்ட்டு இந்த இதை வந்து தள்ளி வச்சுப்போம். ஓகே, இப்போ வந்து இதை தள்ளி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு அப்படியே உருட்டிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு நாம் ஃபஸ்ட்டு போயிடுவோம். ஓகேங்களா? அப்போ தான் நாம் போய் சேர முடியும். லிம்போ போடுறது இல்லை, நாம் போய் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டே வர வேணும். ஸோ அடுத்தது என்ன கேம் போடலான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ். நானும் இது ரொம்ப வீடியோவில் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் கமெண்ட்டே போட மாட்டீங்க. இருக்கிறதே 6 சப்ஸ்கிரைப், அதுலேயும் எனக்கு இந்த கமெண்ட்டே வருது. சரி வாங்க, இது வந்துட்டு ஏதோ ஒரு லிவர் வந்துட்டு இருக்குது. என்னடா இது, சங்கிலி கருப்பை. ஓகே கைஸ், இழுத்தாச்சு. ஐயோ, இங்கே ஏதோ ஒரு மிஷன் மாதிரி வந்துருக்கு. இருங்க, இதில் டப்பா வச்சு அனுப்ப முடியுமா? உசுரா நீ தானே, ஐயோ நீ தானே கடலா உன் கூட தானே. என்னடா பாட்டு பாடுறேன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல கைஸ் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் உட்காந்து உளறிட்டு இருக்கிறேன். நான் வந்துட்டு இது நிறைய வீடியோவில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். உசுரே நீ தானே கடலா உன் கூட தானே. சரி வாங்க, இப்போ வந்துட்டு ஏறி போய் ஏறுறா. அதாவது இங்கே வந்துட்டு நிற்கக்கூடாது. எப்படி அது மேலே ஏறி அதில் இருக்கிற டப்பாவை எடுத்து இங்கே வந்துட்டு போடலாம். அதாவது அப்போ தான் இந்த எப்படி சொல்கிறது, அப்போ தான் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ வாங்க, இப்போ வந்துட்டு இதை நான் இழுத்து விட்டு ஓகே வாங்க அப்படியே கீழே குதிப்போம். ஐயா, இப்போ நான் கீழே குதித்து விட்டேன் என்றால் நான் இப்போ செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆகும். இப்போ இந்த டப்பாவை தள்ளி விட வேண்டும். தள்ளி விட்டோம். ஓகே, இப்போ நாமளும் கீழே போய் விட வேண்டும். அதாவது கீழே விழுந்து சாகக்கூடாது, இருந்தாலும் கீழே போக வேண்டும். ஓகே, தொண்டெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. என்னடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் கீஸ் தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. ரொம்ப கஷ்டம் கீஸ். கமல்ஹாசன் அவர்கள் வாய்ஸ் பேசுகிறது தொண்டெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு அப்படியே குதிச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ வந்து அந்த ஒரு டப்பா வந்துட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டப்பா வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து நமக்கு மேலே போகிறதுக்கு இடம் இல்லை. ஸோ இந்த டப்பா வச்சு தான் மேலே போகணும். ஸோ வாங்க, இப்போ வந்து இதை வச்சுட்டு அப்படியே ஏறி அப்படியே வந்துட்டு ஏறி. ஸோ அதாவது இந்த வீடியோவில் முடித்து கொள்ளலாம். ஏனால் டைம் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்துட்டு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பாய் கைஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த லிம்போ கேம் ப்ளே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்துடும் லிம்போ கேம் ப்ளே. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவுக்கு சந்திக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதை 3 பண்ணிடுங்க. அப்போ தான் நானே கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இதை எத்தனை வாட்டி சொல்லுவேன்னு தெரியல. ஸோ பாய் கைஸ்.